உனக்கு நான் இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் தாய் நீ சரி குழந்தைங்க உன் சொன்ன வயசு கேட்கறது அப்புறம் அது ஒன்று சொன்ன வயசு கேட்கறது கடன் பண்ணி போட்டாங்க கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லை எல்லாம் நம்மளை நெருக்கிறாங்க இதான பிரச்சனை எதுவும் பிரச்சனை ஏன் விற்கணும் ஏய் தில்லா 2 பசங்களை வச்சிருக்கேன் புருஷனை வச்சிருக்கேன் அவங்க அடைக்கிட்டுமே கடனை எதுக்கு நம்ம போய் வித்து அடைக்கணும் அவனுக்கு செய்யட்டுமே செய்யடா நீ போய் போங்கடா வித்துட்டு போங்கடா இங்கே விற்கிற இந்த கடன் இவன் மேலே போடு அவன் மேலே ஒருத்தர் கடன் போடு இவன் மேலே ஒருத்தர் கடன் போடு நீ எதுக்கு ஏமாந்த தாயை நான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உன்னுடைய தம்பின்னு சொன்னாலும் சரி அண்ணன்னு சொன்னாலும் சரி மகன்னு சொன்னாலும் சரி ஏமாந்து கொடுத்தது தானே அப்புறம் நீ தம்பின்னு சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறேன் நீ ஏமாந்து அவனை பற்றி தெரியாமல் கொடுத்த ஆனால் கூடையே இருந்து அவனை பற்றி உனக்கு தெரியாதா நிறைய மாற்றம் வருது இவ்வளவுதானே சரி இப்போ உங்கள் கணவர் எங்கே இருக்காரு கணவர் வீட்டில் தான் சாமி இருக்கார் வேலைக்கே போகிறதில்ல பொம்பளை வேலை செஞ்சு தான் வீட்டை கவனிச்சுட்டு வீட்டு வாடகை கட்டணும் பசங்கள்லாம் பசங்க சின்ன பசங்க பொண்ணு பையன் பசங்களுக்கு எவ்வளோ பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அவனுக்கு 17 வருஷம் படிக்க மாட்டேங்கிறான் படிக்கல வீட்டில் தான் இருக்கான் சுமை தூக்கி அவன் தலையில் வைக்கி போக மாட்டேங்கிறான் சாமி சுமை தூக்கி அவன் தலையில் வைக்கி வச்சா சாமி நகரவே மாட்டேங்கிறான் வச்சுடு அவன் கிளங்குன்னு சொல்லு நான் நம்பி வரது அவங்களதாங்க சாமி அப்புறம் ஏன் சாமி என்னை கை விட்டுறீங்களா தை நான் அப்படி நான் நீங்கள் நம்பி வந்த கை விட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நான் இப்போன்னு சொல்கிறேன் என்ன அதுக்கு பூரா கருங்கல்ல கொண்டாந்து போட்டு வாயில் ஏறி அந்த சட்டம் தான் ஓடுது வீடியோவில் இருக்குது நீ என்ன எங்கள் அப்பா சொல்கிறான்னா நீ குழந்தையிலேருந்தே அம்மா அப்பா அது அப்படின்னு அலறினாங்க கூட உனக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது கூட நாதி இல்லாமே நீ வாழ்ந்துட்ட புரியுதா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு கல்யாணம் முடிச்ச விளையாடியாவது ஒரு வாழ்க்கை மாறும் நீ நினச்ச அங்கேயும் இப்படித்தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு இதுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாமல் நீ வாழ்ந்துட்டுருக்க இப்படித்தான வாழ்க்கை இல்லை நீ உண்மைன்னு சொல்லு தப்புன்னு சொல்லி உண்மைதான் இப்படித்தான் உன்னோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு எங்கள் அப்பன் சொல்கிறான் புரியுதா அதான் வந்து உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் நீ நினச்சினா உட்காந்தீங்கன்னா என் கால் விழுந்து கும்பிடுதா எங்க உனக்கு ஒரு மாற்றத்தை நான் கொடுக்குறேன் அங்கே நல்லா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சரணகதி ஆகுது நான் பார்த்துக்கிறேன் இல்லைன்னா நான் பார்க்க முடியாது இப்போ உனக்கு ஒரு மாற்றம் வேணும் அது பண்ணி கொடுத்தா போதுமா தாயே 7 நாள் 7 தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க நீ இருக்கிற வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல 7 நாளைக்கு 7 தீபம் போடணும் 7 எண்ணெயில் வீட்டுக்குள்ளே தீபம் போடும் 7ஆவது நாள் நீ தீபம் போட்ட
விளக்கை கொண்டு போய் நீர் ஓடையில் ஏதோ ஒரு இடத்துல விட்டுரு, கிணத்துலையா அல்லது தண்ணி போகிற இடத்துலையா ஏதோ ஒரு விட்டுரு. விட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து இப்படி தண்ணி விட்டினா தண்ணி எடுத்து இப்படி மூஞ்சி கழுவி இப்படி வந்துடு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தால் எனக்கு வந்து சட்டையை பிடிச்சி கேளு. அதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே வராது. நீ சொல்கிற உன் பையன் கேட்பா, புருஷன் கேட்பா, எல்லாரும் கேட்பாங்க. சரியா? பித்திருக்கள் தோஷம், பித்துக்கள் தோஷம், எல்லா தோஷமும் அண்டி கிடக்குது. புரியுதா? இது எல்லாமே விளக்கணும்னா இதுக்கு தான் பிரச்சனை. 7 நாள் 7 எண்ணெயில தீரும். இன்னைக்கு விளக்கெண்ணெயில் போட்டீங்கன்னா நாளைக்கு நல்லெண்ணெயில் போடு, நாளைக்கு வேப்படையில் போடு, நாளைக்கு ஏதோ இந்த எண்ணெய் இருக்குல்ல, 7 எண்ணெய் இருக்கு இல்லையா, 7 எண்ணெயில மாற்றி மாற்றி தீபம் போடு. உட்காந்து தலையில் ஒரு காத்தி விளக்கு அளவுக்கு ஒரு சின்ன காத்தி விளக்கு ஒன்று வாங்கிட்டு ஒரு 50 மில்லி குடிக்கிற மாதிரி ஒரே விளக்கு தான் போடணும், எச்சா போடக்கூடாது. 7 நாள் 7 வீட்டில் விளக்கு எரியணும். புரியுதா? 7 நாளைக்கு 7 விளக்குல நைட் சாயங்கால நேரம் ஒரு 6 மணிக்கு விளக்கு போட்டுருணும். ஒரே விளக்கு தான், தின ஒரு விளக்கு, திற ஒரு எண்ணெய். விளக்கம் புரியுதா புரியலையா? அந்த 7 நாளுக்குள்ள வீட்டில் இருக்கிற எல்லாத்தோட மனநிலையும் மாறி போயிடும், எல்லாரோட சூழ்நிலையும் மாறி போயிடும், நீயும் மாறி போயிருந்த. நீ எந்த சூழ்நிலையில் என்ன தப்பு பண்ணிட்டாலும் நீ மாறி எங்கிட்ட வந்துடுவ. புரியுதா? உன் குடும்பத்துக்காக நீ நிறையா தப்புகள் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட மாறி வந்துடுவ. புரியுதா? ஆனால் எல்லாமே மாறி போயிடும். 7 நாளைக்கு 7 எண்ணெய் தீபம் போடும். அதான் வந்து இதில் வந்து 7 நவக்கிரகங்கள் அடங்கியிருந்தாங்க. 7 நவக்கிரகங்கள் உள்ள அடங்கியிருக்கும் போது 7 நம்ம புரிஞ்சு அது எனக்கு விளக்காச்சுன்னா உனக்கு புரியாது, நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? ஒரு 50 மில்லியா 7 எண்ணெய் வாங்கும், இது தீபம் போட்டு நான் பார்த்துக்கிறேன். சரியா? கொப்பான் கூட துணைக்கு வர மாட்டேன், இந்த அப்பன் துணைக்கு வருவேன். கொப்பன் துணைக்கு இல்லை, இந்த அப்பன் துணைக்கு வருவேன். உங்க அப்பா இப்படியே நேக்க வர சொல்லிட்டாரு. கொப்பன் துணைக்கு இருந்தானா? இந்த அப்பன் துணைக்கு வருவேன், இந்த அப்பன் துணைக்கு வருவேன். புரிஞ்சுதா? இது நான் காசுக்கு சொல்ல முடியும், ஓப்பனாக பேச முடியாது. சில விஷயங்கள் வெள்ளிக்கிழமைனா 5 மணிக்கு நான் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக நான் பேச முடியாது. எவ்வளவு பொய் பேசுறாரு. நாசிக்காக தான் பேச முடியும். அது நீ சூச்சமாக அவர்கிட்ட சொல்லிட்டு பொய் பேசுறாரு. புரிஞ்சுட்டியா? நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? நிறையா ஓடிட்டு இருக்கிறது, நல்லது மட்டும் நடத்தி கொடுக்குறேன். என்ன நீ எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போயிட்டு எப்படியோ வந்துட்டோம். இனி அந்த வாழ்க்கை குழந்தைகிட்ட நிம்மதியாக வாழ்க்கை 5:30 மணிக்கு என்னுடைய வாழ்க்கைக்கான வந்து மாறும். எங்காச்சும் கடையில் போய் போட்டா சாப்பிட்டு போயிட்டு வா. அந்த பிள்ளைக்கு நான் பார்க்க மாட்டேன்.